ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ரம்யா பேசுகிறேன். காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பாசிப்பருப்பு கத்திரிக்காய் போட்டு கூட்டு, அதாவது கத்திரிக்காய் கூட்டு மாதிரி சாம்பார் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்காய் பொரியல். ஸோ இது ரெண்டும் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயம், அப்புறம் கத்திரிக்காய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வைக்கணும். ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன பாத்திரத்தை தாளிக்கிறதுக்கு தனியாக எடுத்து எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சோம்பு போட மாட்டாங்க. பட் எனக்கு சோம்பு டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாம்பாரில். ஸோ நான் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, கடுகு, சீரகம் இது 3ம் போடுறேன். நல்லா பொரிஞ்சது. கடுகு பொரியணும், இல்லைன்னா கசப்பெடுக்கும். ஸோ நல்லா கடுகு நல்லா பொரிஞ்சதும் பூண்டு, காஞ்ச மிளகா 2 தட்டிடுறேன். அது வந்து வீடியோவில் கவர் ஆகலை. நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லையா, ஒரு 3லேருந்து 4 விசில் நல்லா வேக வச்சிங்கன்னா பருப்பு நல்லா பளபளன்னு பூ மாதிரி நல்லா மசிஞ்சிருங்க. அதே மாதிரி அதை நம்ம அந்த கரண்டியை வச்சு சும்மா லைட்டாக மசிச்சு விட்டோன்னா கத்திரிக்காயெலாம் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக சாம்பாருக்கு ஈக்குவலாக நம்ம மசிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தாளிச்சதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து, நம்ம வேணுன்ற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2 கொதி, சும்மா ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு இறக்கணுன்னா நம்மளுக்கு ருசியான சாம்பார், பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி. அடுத்தது பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல். வாழைக்காய் வந்து நிறைய பேர் வறுக்கிறதுல வந்து நிறைய டிஃப்ரெண்ட் பண்ணுவாங்க. நான் வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வாழைக்காய் சின்ன சின்ன பீஸாக போட்டு அதில் லைட்டாக மஞ்சத்தூள், உப்பு அது போட்டு ஒரு 5 நிமிஷம், மேக்ஸிமம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சுப்பேன். வேக வச்சுட்டேங்களா, வேக வச்சுட்டு அதை வந்து வடிகட்டிடுவாங்க. வடிகட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியெலாம் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் நேற்று வந்து மீன் வறுத்தேன். ஸோ அந்த எண்ணெயிலே, நம்ம வீட்டிலன்றதுனால தான் அந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாழைக்காவை எடுத்து போட்டு எண்ணெயிலே வந்து டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, அப்புறம் குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தாங்க, வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா மசாலாலாம் சேர்க்கல. இது மட்டும் சேர்ந்து நல்லா ஒரு டீப் ஃப்ரை பண்ணாவே நம்மளுக்கு நல்லா ஹெல்த்தியாக டேஸ்டியாக நம்மளுக்கு வீட்டில் பாசிப்பருப்பு சாம்பாரும் வாழைக்காய் வறுவலும் நல்லா டேஸ்ட்டாக உங்களுக்கு கிடைக்குங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இது வந்து நான் இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நானே தனியாக எடுக்கிறதுனால ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எனக்கு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.